ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதிலே ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன், பசங்க சாப்பிடுவாங்கன்னு. கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ அதிலே பார்த்திங்கன்னா பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் நான் பேக்கெட்டில் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க, நான் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்து அதிலே மல்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. காரம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துப்பேன். நீங்கள் கொஞ்சம் கூட காரம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்க வேணாம், நம்ம லெமன் சேர்த்துக்கோங்க, அதனால 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எதுக்காக தயிர் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ்க்காக தயிர் சேர்க்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் சேர்க்குறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும் சிக்கன் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறம். இப்போது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். நான் பேக்கெட்டோடு சேர்க்குறேன், நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை நம்ம பசஞ்சு வச்சாச்சு. இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வேணுன்னா கூட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வேணுன்னா கூட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ ஒரு சிக்கனாக போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போட்டு உடனே கிண்டி விட வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் கிண்டி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கிண்டி விடலாம். அடியிலேருந்து எடுத்து விடுங்க. இப்போது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம அதில் தயிர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்தோம்ல, அதனால் நல்ல வாசனை கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அதனால் பார்க்கும்போதே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக வெங்காயம் தூவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கட் பண்ணி போட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.